ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.3ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை 10வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 10வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்கள் சர்வசமமாக ஏசியும் டின்னு சொல்கிறாங்க. டிக்கு இணையானது என கூற இயலுமான்னு கேட்குறாங்க. அப்போ இது சர்வசமம் இருந்துச்சுன்னா தான் இது பாருங்கள், இதுக்கும் இது சமம், இதுக்கு இது சமம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இது சமமானு கேட்குறாங்க. பாருங்கள், இது ஒரு முக்கோணம் ஏபிசி, ஒரு முக்கோணம் டிபிஇ, ஒரு முக்கோணம். அப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் இபிடி. அப்போ இதில் ஏபியும் பியும் சமம், இதில் சிபியும் பிடியும் சமம். அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு இபி, அதுக்கப்புறம் பிசி இஸ் ஈக்குவல் டு பிடி. அடுத்தது பாருங்கள், ரெண்டு பக்கம் வந்துச்சுங்களா. ஒன்று இது குத்தெதிர் கோணங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது குத்தெதிர் கோணங்கள். அப்போ ஏபிசி டிபிஇன்னு வரும், பி சென்டரில் வரணும். அப்போது முக்கோணம் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு கோணம் இபிடி. இது இபிடியாகவும் எழுதலாம், டிபிஇயாக கூட எழுதலாம். சென்டரில் பி வரணும், புரிஞ்சுதுங்களா. அப்போ இது ரெண்டுமே குத்தெதிர் கோணங்கள் தானே. அப்போ சைடில் எழுதி வச்சுக்கோங்க. குத்தெதிர் கோணங்கள் சமம், கோணங்கள் சமம். அப்போ பாருங்கள், இது ரெண்டு பக்கம் வருது, ஒரு கோணம் வருதுல்ல. அப்போது பக்கம் கோணம் பக்கம் கொள்கைப்படி இது சர்வசமம் ரெண்டுமே. அப்போ முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் இபிடி. அப்போ இது சர்வசமம்னா ஒத்த பக்கங்கள் கூட சமமாக இருக்கும். அப்போ பாருங்கள், சமம்னா இந்த சி பக்கமும் இந்த ஏ பக்கமும் சர்வசமம் தான். ஏன்னா சர்வசமம் சொல்லிட்டு இருக்கனால இந்த பக்கங்கள் ரெண்டுமே சமமாக இருக்கும். அப்போ அது பக்கம் எழுதாமல் நம்ம கோணமாக மாற்றி எழுதலாம். அப்போ பாருங்கள், சர்வசம முக்கோணங்களின் ஒத்த பாகங்கள் சமம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பி கோணமாக எடுத்திங்கன்னா சி கோணமாக எடுத்திங்கன்னா ஏசிபின்னு வரும், இதில் இ எடுக்கணும். அப்போது பிஇடின்னு வரும். தேர்ஃபோர் முக்கோணம் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு முக்கோணம் பிடிஇ. அதுக்கப்புறம் பிஏசி கோணம்னா பிஇடி. அப்போது சிக்கு கோணம் டி சமம், ஏக்கு இ சமம். அப்போது எனவே முக்கோணம் பிசிஏ சர்வசமம் முக்கோணம் பிடிஇ என்பது சிடி ஆனது ஏசி மற்றும் டிஇக்கு குறுக்கு வெட்டியாக இருக்கும்போது ஒன்று விட்ட உட்கோணங்களை குறிக்கும். அதுக்கப்புறம் அதே போல் ஏஇ ஆனது ஏசி மற்றும் டிஇக்கு குறுக்கு வெட்டி எனில் முக்கோணம் பிஏசி சர்வசமம் கோணம் பிஇடி. இது ஒன்று விட்ட உட்கோணங்கள். அப்போது ஒன்று விட்ட
கோணங்கள் சமம். கோணங்கள் சமம். அடுத்தது, எனவே ஏசி ஆனது டிக்கு இணையாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 10வதுக்கு ஆன்சர்.